வணக்கம் மக்களே! நான் உங்க மியா ரோஷி சவுதி அரேபியாலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போறோம் தெரியுமா? ஒரு அழகான கான்வர்சேஷன் தாங்க. அது யாருக்கு இடையில நடக்குது தெரியுமா? ஒரு கடவுளுக்கும், ஒரு மனிதனுக்கும் இடையில நடக்கிற ஒரு அழகான கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அந்த கான்வர்சேஷன நம்மளும் போய் என்னன்னு கேட்கலாமா? வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சாங்க. என்ன ஆசை தெரியுமா? அவனுக்கு இந்த உலகத்துல பெருசா ஏதாவது சாதிச்சிரணும் அப்படிங்கிற நம்மள மாரியே ஒரு ஆசை இருந்துச்சாம். அந்த ஆசைய அவன் கடவுள்கிட்ட போயி எப்படி கேட்டான் தெரியுமா? "கடவுளே, எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய வலிமைய, சக்திய குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானாம். உடனே கடவுள் வந்துட்டு அவனுக்கு நெறைய கஷ்டங்கள குடுத்தாராம். கடவுள்கிட்ட அந்த பையன் வந்துட்டு கேட்டானாம், "என்ன கடவுளே, எனக்கு கஷ்டத்த குடுக்குறீங்க. நான் வந்து எனக்கு நெறைய சக்திய குடுன்னு தானே கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டானாம். அதுக்கு நம்ம கடவுள் வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீக்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பெரிய வலிமையும், உனக்கு சக்தியும் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாராம். கடவுள் சொன்ன மாதிரியே அவன் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கும்போது, நிறைய வலிமை அவனுக்கு வந்துட்டு, நிறைய அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியும் அவனுக்கு வந்து கிடைச்சுச்சாம். அடுத்த முறை அவன் கடவுள்கிட்ட வந்துட்டு, "கடவுளே, எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு அறிவ குடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டானாம். கடவுள் வந்து அவனுக்கு நிறைய பிரச்சனைகள தூக்கி குடுத்தாராம். "என்னப்பா இந்த முறை எனக்கு பிரச்சனைய குடுத்துருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடவுள் சொன்னாராம், "இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ வந்துட்டு எப்ப தீர்க்கிறியோ, உனக்குரிய அறிவு அப்போ உன்கிட்ட வந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். உண்மைதான் இல்லையா? நமக்கு வந்துட்டு அந்த பிரச்சனைய பார்க்கறதுக்கு முன்னால வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்காது. அந்த பிரச்சனைகள நம்ம எப்போ வந்து சந்திக்கிறோமோ, அந்த பிரச்சனைகள சந்திக்க ஆரம்பிச்ச நொடியிலிருந்து அத தீர்க்கக்கூடிய அந்த ஸ்கில், அந்த அறிவு எப்படி அதுக்குள்ள இருந்து வெளிய வரலாம் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட கிடைச்சிரும் இல்லைங்களா? கடவுளும் அதத்தான் சொல்லியிருக்காரு. அடுத்த முறை அந்த பையன் வந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, "கடவுளே, எனக்கு வந்துட்டு தைரியத்த குடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டானாம். இந்த முறை அந்த பையன் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தான். கடவுள் வந்துட்டு எப்பயும் நமக்கு என்ன குடுப்பாரோ அத தான் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாவே கடவுள் முன்னால நின்னானாம். கடவுள் சொன்னாராம், "உன்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இருந்தாலும் நானும் உனக்கு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆபத்தான விஷயங்கள அவனுக்கு முன்னால வச்சாராம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் சொன்னாராம், "நான் ரெடியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். அவன் அந்த ஆபத்தான விஷயங்களெல்லாம் சந்திக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே அவனுக்கு வந்துட்டு நெறைய தைரியம் வந்து இயல்பாவே வந்து சேருது. அந்த ஆபத்துக்கள சந்திச்சு சந்திச்சே அவனோட வாழ்க்கை நெறைய தைரியத்த அவனுக்கு கத்துக் குடுத்திருந்திருக்கு. அடுத்த முறை அவன் கடவுள்கிட்ட வந்துட்டு, "கடவுளே, எனக்கு நெறைய அன்பையும், நெறைய காதலையும் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். உடனே அந்த கடவுள் வந்து என்ன குடுத்தாரு தெரியுமா? நெறைய பிரச்சனைகள் நிறைந்த மனிதர்களையும் அதாவது தொந்தரவு தரக்கூடிய மனிதர்களையுமா அவன்கிட்ட நகர்த்தி வச்சாராம். உடனே அவன் அதையும் வாங்கிக்கிட்டு போயிட்டானாம். அந்த மாரி நிறைந்த அதாவது நிறைய பிரச்சனைகள் நிறைந்த மனிதர்கள அவன் சந்திக்கும்போது, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இவன் ஒண்ணொண்ணா அவங்களுக்காக சால்வ் பண்ணி குடுக்கும்போது, கடவுள் கொடுத்த அந்த சக்தி, அந்த அறிவு, அந்த தைரியம் இதை எல்லாத்தையும் வச்சு அந்த அன்பு நிறைந்த மனிதர்கள அவன் சந்திச்சானாம். ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும்போது, எல்லாருமே அவன்கிட்ட தூய அன்பையும், அந்த காதலையும் அவன்கிட்ட செலுத்துனாங்களாம். இது மூலமா ஒரு உண்மையான அன்பையும், காதலையும் அவன் அனுபவிச்சானாம். இதுதாங்க நம்ம கடவுள் வந்துட்டு நமக்கும் சொல்லி தராரு. கடவுள் வந்து உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள குடுக்குறானா, அப்படின்னா உங்ககிட்ட வலிமைய வந்து சேர்க்குதான் அப்படின்னு அர்த்தம். நெறைய நீங்க எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் உங்க முன்னாடி வந்து விழுகுதா, அப்படின்னா கடவுள் உங்க அறிவ வந்து வளர்க்கறதுக்கான ஒரு நேரத்த உங்களுக்கு குடுத்திருக்காரு அப்படிங்கிற அர்த்தம். இதே வந்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள சந்திக்கக்கூடிய எல்லாத்தையும் குடுக்குறானா, ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்காக வருதா, அப்டின்னா கடவுள் வந்து நீங்க உங்களுக்கான தைரியம் இது இல்ல. இன்னும் உங்ககிட்ட நெறைய தைரியம் இருக்கு அப்டிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்காக நெறைய பிரச்சனைகள உங்களுக்கு குடுத்துருக்காரு அப்டின்னு தாங்க அர்த்தம். இது மூலமா நம்ம வந்து கடவுளையும் புரிஞ்சுக்கலாம். நம்மள நாமளே புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த மாரி உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது அப்டின்னா, நீங்க கடவுள திட்டாதீங்க. கடவுள் வந்து உங்கள சோதிக்கிறாரு. இந்த நேரம் இதுவும் கடந்து போகும் அப்டின்னு சொல்லிட்டு, உங்களுக்கான வலிமையும், உங்களுக்கான சக்தியையும், உங்களுக்கான தைரியத்தையும், உங்களுக்கான அறிவையும் எடுத்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இத வந்து ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.